15 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மதுரையில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் MS ஷாவை காவலர்கள் கைது செய்தனர். மதுரை திருமங்கலம் பகுதியில் தனியார் கல்லூரியின் தலைவராக இருப்பவர் MS ஷா. இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 15 வயது சிறுமியிடம் ஆபாசமாக பேசியதாக புகார் எழுந்ததாகவும், சிறுமியின் தாயும் பாலியல் அத்துமீறலுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் ஷா மற்றும் சிறுமியின் தாய் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல மாதங்களாக விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற ஆணையின் பேரில் MS ஷாவை கைது செய்த காவலர்கள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பெண்கள் வார்டில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். அதிகாலை நேரத்தில் மதுபோதையில் பெண்கள் வார்டுக்குள் புகுந்த நபர் ஒருவர் அப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. உடனே அந்த பெண் கூச்சலிட்டதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் அந்த நபரை பிடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மதுபோதையில் இருந்த நபரை கைது செய்தனர். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் அந்த நபர் மருத்துவமனையில் வேலை கேட்டு வந்து வளாகத்திலேயே தங்கிவிட்டது தெரியவந்தது. இந்நிலையில் அவர் எப்படி பெண்கள் வார்டிற்குள் வந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் மீண்டும் தலைநகரில் மிக முக்கியமான அரசு மருத்துவமனைகளில் ஒன்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது என்று பதிவிட்டுள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய முதலமைச்சர் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது ஆட்சியில் இதுபோன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பாலியல் வழக்கில் கைதானவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய அரசை வலியுறுத்துவதாக அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 3 கிரிமினல் சட்டங்கள் அமல்படுத்துவது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை 15 நாட்களில் தெரிவிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கிரிமினல் சட்டங்களின் பெயர்களை BNS, BNSS, BSA என்று அண்மையில் மத்திய அரசு மாற்றியது. இதனை அமல்படுத்துவது குறித்து மாநில அரசு சார்பில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி M. சத்யநாராயணா தலைமையில் ஒரு நபர் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கென உருவாக்கப்பட்டுள்ள இணைய பக்கத்தில் ஆங்கிலம் அல்லது தமிழில் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்த 15 நாட்களில் தங்கள் கருத்துக்களை மக்கள் தெரிவிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. சிவபெருமான் திருநடனம் ஆடியதாக கருதப்படும் பஞ்சசபைகளில் ஒன்றான தாமிரை சபை அமைந்துள்ள நெல்லை நெல்லையப்பர் திருக்கோயிலில் அதிகாலையில் நடராஜமூர்த்தி தாமிர சபை மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற மூர்த்தியின் திருத்தாண்டவ காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். நம் தாமர சபையில் முனித்தாண்டவம் ஆடி இன்னைக்கு தன்னுடைய அழகை சொரூபத்தை காட்டினார். கண்குளிர கண்டு தரிசித்தோம். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள வடாரண்யேஸ்வரர் கோயிலில் நேற்று இரவு 9:40 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை ஆருத்ரா அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசன காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர்.